ரொம்ப நன்றி ப்ரோ. தாகத்துக்கு தண்ணியாவது கொடுத்தாங்களே. ஆமா, இது யார் கொடுத்தது? என்னக்கு கார் ஆடுது? அது காட்டு கொரிலா இல்லக்கா, காம கொரிலா. ஐயோ ஐயோ, அந்த சைக்கோ பிடிச்சிக்கா. ஐயோ, வெளியில எடுத்துருச்சு. அந்த கொரிலா சைக்கோ சங்க கடிச்சிட்டுக்கா. அங்க பாருங்க. இதான் சாக்கு. நீங்க வண்டி எடுங்க, நம்ம போயிரும். சரி, நான் எடுக்கிறேன். எடுங்க எடுங்க. டக்குனு வண்டி எடு, டக்குனு வண்டி எடு. வண்டியா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுடா. மூதேவி சாவியை போட்டாதான் ஸ்டார்ட் ஆகும். சாவியை போட்டு தொலை, எருமை மாடி. நடு ராத்திரில உன்னைய வச்சுட்டு. ஐயோ, ஸ்டார்ட் பண்ணிட்டியாடி? பண்ணுங்க பண்ணுங்க, வண்டி ஆன் பண்ணுங்க, போகும். டக்குனு டக்குனு. என்னாச்சு? மூவ் ஆக மாட்டேங்குதா? என்னக்கா சொல்ற? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பயமா இருக்குது. பஞ்சர் ஆயிடுச்சா? அம்மா போய் பாருடா. ஸ்டெப்னி எங்க இருக்கு? ஸ்டெப்னி பின்னாடி தான் இருக்கு. போ. சரி வா போய் பாப்போம். நான் வரல, எனக்கு பயமா இருக்குது. நீ போ. குந்தாணி, ஒன்னால தாண்டி அவ்வளவு பிரச்சனையும். இது போய் தொலைகிறேன். சே, இந்த நட்ட நடு ராத்திரியில என்னெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் நடக்குது. இந்த ஸ்டெப்னி வேற எங்க இருக்கு? வண்டியை பஞ்சர் ஆக்கிட்டு முள்ளுக்குள்ள ஏத்திட்டு என் உயிரெல்லாம் வாங்குது. இந்த சைக்கோ எவ்வளவு பெரிய சைக்கோ. ஆனா அந்த சைக்கோவையே ஒரு சைக்கோ சங்க கடிச்சு கொண்டிருக்குன்னா அவன் எவ்வளவு பெரிய சைக்கோவா இருப்பான். நல்ல வேளை அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துட்டோம். இதை வேற எப்படி கலத்துன்னு தெரியலையே. முன்ன பின்ன செத்தாதான் சுடுகாடு தெரியும்பாங்க. நம்ம நேரத்துக்கு எல்லாம் இப்படி இல்லை இருக்கு. ஒரு நிமிஷம் இன்னும் கொஞ்ச நேரம் தான், இப்போ வந்துடுவேன். ஆத்தாடி, இந்த காம குரங்கு இங்கேயே வந்துருச்சுடா. ஏய், வெளில வந்து தொலைடி. ஏய், ஒன்னதாண்டி, வெளியில வந்து தொலை. நீ வந்தாவா, வராட்டி போ. நான் போறேன்டா, எனக்கு உயிர் தான் முக்கியம். The next day. வாடா ஊருக்கு போய் எவ்வளோ நாள் ஆச்சு. வா 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 வா. ஓன்ட்ட தாண்டா பேசுகிறேன். என்னாச்சு, பதறி போயிருக்க? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, போகலாம். என்னடா ஆச்சு? இல்லை வா, வீட்டில் போய் வாடா நம்ம வீட்டுக்கு வாடா, போவோம். மாப்பிள்ள, இது உன் வீடு மாதிரி. இருக்கும் போது கண்டவனை ஏன் வீட்டுக்கு கூட்டு வந்து கிளவி, சும்மா இரு கிளவி, கேவலப்படுத்தாது எல்லாத்தையும். நீ வா மாப்பிள்ள. மாப்பிள்ள ஒன்று சொல்ல தப்பா நினச்சிக்காது. அந்த கிளவிக்கு வந்து மூளை வளர்ச்சி கம்மி பத்துக்கோ, அதனால அப்படி பேசுறேன். இல்லைடா, அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல. கஷ்டமா இருக்கு மாப்பிள்ள. சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. ஏன்டா எந்த பையனையா வீட்டுக்கு கூட்டு வாரான் போறான். இந்த கிளடு கட்ட இருக்க கண்ணியால தெரியலையா அவனுக்கு? வயசு 92 ஆகுதுடா. செத்தும் தொலைய மாட்டேங்கி. வர்றவங்ககிட்ட தான் கேவலப்படுத்துது. நீ என்ன பண்ண சொல்ற? என்ன? சரி விடுறா, மன வளர்ச்சி கம்மினா அப்படிதான்டா இருப்பாங்க. விடு மாப்பிள்ள. என்னடா அது சத்தம்? மச்சான், டேய் மச்சான், டேய் எந்திரா. நம்மளே போய் பார்ப்போம். பாட்டி, நீங்க சொல்றது எனக்கு புரியலையே. நான் என்னத்தை போய் சொல்ல? அதான் இந்த ஊரே சொல்லுதே. சீரழிக்க ஊரே சொல்லுதா? என்ன சொல்லுது? சொல்லுங்க சொல்லுங்க. அர்ப்பனுக்கு வாழ் வந்து அந்த ஊருக்கே கொடை குடிப்பானே. கொடை பிடிக்காங்களா? எங்க எங்க? பழமொழிடா, பழமொழி. அட கூறுகட்ட குப்பை. சாரி பாட்டி. இந்த கிளவியை பார்த்து எல்லாரும் பைத்தியம் பைத்தியம் இங்க. ஆனா இந்த அம்புலியால ஊரே ஒரு நாள் பைத்தியமாயி நிற்கும். நடக்கும்ல? அம்புலியா? ஆமாயா, அவன் அம்மாக்கே நான் தான் பிரசவம் பார்த்தேன். எனக்கு தெரியாத அந்த அம்புலிய? நீங்க சொல்றது? ஐயோ, அம்புலி அன்னைக்கு நம்ம காரு கீழே பார்த்தது, காரை கவுத்தி போட்டது, அது எல்லாமே உண்மைதான்ப்பு. அந்த அம்புலி எப்படி உருவானா? அந்த அம்புலி ஏன் இப்படிலாம் பண்றான்? அது மனுஷனா இல்லை மிருகமா? அதை பத்தி என்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த கதையை ஏன்பா இப்போ கேட்குற? அதுதான் ஒரு பெரிய கதையாச்சம்மா. பெரிய கதையா? ஆமாம்மா, ஆமாம். ஒரு ஊரில் ஒரு பிள்ளை தாச்சி பொம்பளையும்
ஒரு பொடியனும் ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தாவம்மா. அன்னைக்கு பார்த்து சோரிய கிடக்கணும். ஏன் பிள்ளை தாச்சி பொம்பளை வெளியே நடமாடக்கூடாதப்பு. என் அப்பா அவளுக்கு பிரசவம் வழியும் வந்துச்சு. இந்த கிளவி கூட்டி தானம்மா பிரசவமே பார்த்தாவ. ஆ எப்போ ஆனா அன்னைக்கு அந்த பிள்ளைக்கு பிறந்தது குழந்தை இல்லை, அம்புலி. ஏன் அப்போ இந்த கிளவி எவ்வளவோ சொன்னேன், அதை கொன்றுன்னு. அப்பவும் அவ கேட்காம விட்டுட்டாளம்மா. இந்த அம்புலி அவ தாயவே கொண்டுட்டு சோள காட்டுக்குள்ள ஓடி போயிட்டம்மா. இந்த சோள காட்டுக்குள்ள போற ஒவ்வொரு ஆளையும் இந்த அம்புலி தேடி தேடி கொல்லுமாம்மா, தேடி கொல்லுமா. ஏன் அதை பார்த்ததுல இருந்து இந்த கிளவி சொல்றத ஒருத்தரும் நம்பலம்மா. எல்லாரும் இந்த கிளவிய பைத்தியம்னே சொல்லிட்டாவம்மா. அப்பா இப்போ நான் அந்த அம்புலி எங்க பாக்குறது? இந்த வாழைக்காட்டுக்குள்ளதான் இந்த அம்புலி அலைஞ்சிக்கிட்டு இருக்கான்ப்பா, அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். சொன்னா இந்த ஊரு தானே நம்ப மாட்டேங்கம்மா. எங்கயா? சரி பாட்டி, நான் போய் அங்க போய் பாக்குறேன். எப்ப நீ அங்க போனா இந்த அம்புலி கிட்ட இந்த ஆத்தாவை பத்தி சொல்லுமா. அது கையால ஒரு கை சுவாரு திங்காம குந்தாணி கிழவி, உன்னை அம்மியை வச்சு அடிக்கிறதுல தப்பே இல்லடி. இரு, நானே உன்னை கொல்றேன்.